உப்பு காரம்லாம் ரெண்டா இருக்கு. நம்ம மசாலாவே போடல, வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆ, மக்களே பார்த்தீங்களா? இப்படி தான் ஓகே. செய்யணும் பிரியாணி, வெஜ் பிரியாணி. நீங்கள் வந்து கண்ட கண்ட மசாலாலாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, வேஸ்ட்டு, சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. ஓகேவா? நெய் போடாம நெய் இந்த அளவு போதுமா? போதும் போடே. டீஸ்பூன்லயே ஒட்டிச்சே. கட்டியாக இதெல்லாம் நெய்யை ம். பத்து எண்ணெய் ஊற்று. என்னையா? கடல எண்ணெய் எவ்வளவு ஊத்தணும் பாரு. ஊற்று ஊற்று போதுமா? ஊற்றணும் கொஞ்சம். போதும். ஓகே. எண்ணெய் சூடாகட்டும். ம். பச்சை மிளகா ஆனியன் மட்டும் போட. பச்சை மிளகா ஆனியனா? ம் நல்லா சூடாகிற மாதிரி ஆகணுமா? ம் ம் பச்சை மிளகா ஆனியன் இப்போ போடலாமா? இன்னும் போடு சூடு போடு ஆகணுமா? போடு இன்னும் சூடு ஆகலையே. போடட்டுமா? போடு. வெடிச்சிட போகுது. போடுறி, வெடிக்காது. இது போடு, வெங்காயம். அது என்ன பண்ணுறோன்னா வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிட்ருக்கோம். போடட்டுமா? போடு வெடிச்சிடும். போடு நவுந்து போடு போயிடு. போடு போடு. நவுந்து போ டக்கு டக்குன்னு. அப்பா மூஞ்சில வந்து படுது. ஓகேவா? ம் இப்போ என்ன பண்ணணும்? உப்பு போடலாமா வேணாவா? வதக்கு, நல்லா வதங்கட்டும். பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஓ, அது போடு. இதை மறந்தே போயிட்டேன். இப்பதான் போடணுமா? மறந்துலாம் இல்லை, ஓ, இப்போ தான் இப்பதான் மூணு அதை போடணுமா? போடு போடு எல்லாத்தையும் ஒண்ணா போடு போட்டுலாமா? போடு ஒன்றா போடு. நல்லா பண்ணாமல் வரங்கட்டும். ம். இது கோல்ட் கலர்ல வரணும்ல, கோல்டன் கலர்ல. இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சா பாரு. ம். ஓகே. கயிறு. போதும்ல பாரு. ஓகே. ஓகேவா? ஆ, இப்ப என்ன பண்ணணும்? இப்போ வந்து கொத்தமல்லி புதினா மட்டும் ஃபுல்லாக போட்டுரு. ஃபுல்லாவே போட்டுட்டுமா? போட்டு. ஓடிடு. தெரிக்குது. என்ன இவ்வளோ நடந்து போயிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பண்ணு அதுக்கு. கையெல்லாம் வேற நிறைய போட்டோமோ புதினா? இல்லை, அது நிறைய போட்டாலும் நல்லா டேஸ்ட்டு வாசனையாக இருக்கும், அதுக்காக நிறைய போட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க அம்மா. போடு, நான் சொல்கிற அளவு சொல்கிறேன், போடு. ஆ, முடிஞ்சு போடு 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 போடு. முடிஞ்சு போடு. ஃபுல்லாவே போட்டுட்டுமா? கொஞ்சமாக போடு. ஓகேவா? போதும். ஸ்லோ வச்சுக்கோ, ஃபிலிம். ஓகே. நல்லா 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 தீஞ்சிடக்கூடாது, அடி பிடிக்கக்கூடாது. ம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போட்டோம். ம். மிளகாத்தூள் மஞ்சள் போடு, போதும். தேவையான அளவு. ஓகே. இந்த அளவு போதுமா? போதும். அதுக்கு அடிச்சு பத்தாச்சு. கொஞ்சமா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இருக்கு. ரெட் சில்லி தானே, காரமாக இருக்கும். ஆமா. நல்லா கலர். ஓகேவா? ஓகே. ஐயோ, நம்ம இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோமா? தக்காளிலாம் கடைசியாக போடணும், வெயிட் பண்ணு, நான் சொல்கிறேன். ஓகே. இந்த மசாலா இது வரட்டும். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு போடு. ஓகே. தக்காளி போட்டுறாத. கேரட் பீன்ஸ் மட்டுமா? கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு. ஆக்சுவலி நாங்கள் எப்பவுமே வந்து புதினா போகிறதுக்கு முன்னாடியே போட்டுருவோம். நான் அதான் டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கலர். டீலாம் பிடிக்காது. நம்ம தக்காளி போடணும்.
ஃபுல்லாக போடு. கல்லுப்பு போடு. எவ்வளோ போடணும்? நீ எடு, நான் சொல்கிறேன் அளவு. இவ்வளோ போதுமா? போதும் போடு. அம்மா தட்டு போட்டு மூடு அம்மா கொஞ்ச நேரம். தட்டு போட்டு மூட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சிரு. ஓப்பன் பண்ணி பாரு எப்படி இதுன்னுப்பா. மசாலா பயங்கரமாக இருக்குதா? ஏன் நாங்கள் வந்து மசாலா எதுவுமே போட மாட்டோம்னா, மசாலா எல்லாமே போட்டு நல்லாவே இருக்காது. வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான். நான் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக போடுறோம், அதுவே டேஸ்ட் கொடுத்துரும். சரி ஓகே, தண்ணி ஊற்றிடு, அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். நாங்கள் வந்து குக்கரில் செய்யறதுனால 5 டம்ளர் இருக்கும். காய் வேகத்துக்காக வேற ஒன்றும் இல்லை. அரிசி 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம், 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். கலர்லாமா? லைட்டாக கலர். மூடி போட்டு விடு, கொதி வரணும். ஒரு கொதி வந்தோடனே அரிசி போட்டுக்கலாம். ஓகே. ஸ்பீட் வச்சிரு. ரொம்ப நேரம் ஆச்சு. விசில் வருமா வராதா? வரா மாதிரி செயல் மட்டும் காட்டுது. ஆனால் வருமா வராதா மேடம்? மேடம் வருமா வராதா மேடம்? நீ பாருங்க மேடம். விசில் வருமா வராதா? நீ தான் சொல்லணும். நான் என்ன சொல்கிறது மேடம், நீ தான் சொல்லணும். பாப்போம் வருதா இல்லையான்னு. தூக்கி விடுங்க விசில. ரொம்ப நேரமாக விசில் வந்து நின்றுச்சு. இன்னொரு விசில் வைக்கலாமா? நான் செஞ்சு நினச்சி பண்ணேன். வேவாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. புல்லட் அரிசி அப்படிதான் இருக்கும். அப்படி பண்ணாத, இது இப்படி நான் பண்ணுறேன். லைட்டாக பார்த்துக்கிறேன். வெந்துச்சு. புல்லட் அரிசி அப்படிதான் இருக்கும். இது நான் தானே நீ செஞ்சேன். நீ தான் செஞ்ச. எப்படி என்னுடைய கைப்பக்குவம் வேற மாதிரி பார்த்தீங்களா மக்களே? இது மாதிரி தான் பிரியாணி செய்யணும், வெஜ் பிரியாணி. அவங்களுக்கு தெரியவே தெரியாது, இப்போ சொல்லி தான் அவங்க செய்யணும். தட்டை தூள் போட்டு தரேன், சாப்பிட்டு தர சொல்லி. எப்படி புல்லட் அரிசி செஞ்ச பிரியாணி வியூஸ்க்காக லைவ் அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிவிடு. சூடாக தான் இருக்கும். அரிசி வந்துச்சாங்களா? ஓவர் சூடு. சூடாக தான் இருக்கும். சூடாக அப்படியே ரிவீல் பண்ணிட்டு நீங்கள் தான் உங்கள் கையால் செஞ்சீங்க பிரியாணி, நீங்களே சொல்கிறேங்க வெஜ் பிரியாணி எப்படி இருக்குங்க. உப்பு காரம்லாம் நம்ம மசாலாவே போடல, வெறும் மிளகாத்தூள் மஞ்சள்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். எப்படி இருக்கு? மக்களை பார்த்தீங்களா? இப்படி தான் செய்யணும் பிரியாணி, வெஜ் பிரியாணி. நீங்கள் வந்து கண்ட மசாலாலாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, வேஸ்ட்டு, சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. ஓகேவா?